இப்போ நான் நிறைய இன்ஃப்ளூன்சர்லாம் பார்க்குறேன். வெயிட்டாக இருந்து வெயிட்டை கம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து லூஸ் ஸ்கின் மாதிரி இருக்குது. ஓகே. நீங்களும் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க, இல்லை ஆப்ரேஷன் எதாவது பண்ணீங்களா? இல்லை ஆப்ரேஷன்லாம் நான் பண்ணல. இது பியூராக வந்து லூஸ் ஸ்கின் இல்லாமல் நான் குறைக்கிறதுக்கு முதல்ல லாங் டேர்மை செட் பண்ணேன். ஃபஸ்ட்டு அதான் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா ரோட் மேப் ரொம்ப ரொம்ப அவசியம். நான் ஒன்றுமே தெரியாமல் தான் இந்த ஜேர்னியை ஆரம்பித்தேன். ஆனால் நிறையா வந்து லேர்ன் பண்ணேன். ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தேன். இதை பற்றி நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது ப்ரோட்டீன் கம்மியாக சாப்பிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஸ்கின் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்பையிலேருந்தே நான் ப்ரோட்டீனில் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வெயிட் ட்ரைனிங் ரொம்ப முக்கியன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். வெயிட் ட்ரைனிங்னா உடனே ஜிம்முக்கு போகணும் அப்படின்றதில்ல, உடம்பை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும். ஸோ நான் எப்படி இதை பிளான் பண்ணேன்னா, ஒரு 3 பார்ட்டாக பிரித்தேன். நான் ஆரம்பிக்கும் போதே பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து டயட்டில் குறைப்போம். ஏன்னா 127 கிலோ இருக்கும்போது நான் நடக்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணேன். சொன்னேன் 2 மாதம் மாடியை விட்டே கீழே இறங்கலன்ட்டு. கீழே இறங்கினா படிக்கட்டில் காலை வச்சா கால் உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்கும். நீ பேலன்ஸ் இருக்காது. என்னோடய ஆங்கிள் வந்து ட்விஸ்ட் ஆகிடும். ஒரு 3 ஸ்டெப்பு நடந்தோன்னா லைட்டாக கால் பெரட்டிக்குன்னுவாங்க பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு 10 வாட்டி அந்த மாதிரி ஆகும். கால்லாம் வீங்கிரும். அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ண முடியாது என் காலால். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ அது கால் சுளுக்கிட்டு கால் வீங்கிரும், நடக்க முடியாது, நொண்டிக்கிட்டு இருப்பேன். இப்படியே தான் இருந்தேன். அப்போ படிக்கும்போது டயட்டை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டயட்டில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு லோ கார்ப் ஹை ப்ரோட்டீன் டயட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். கிராஷ் டயட் தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் லிட்ரலாக எதுவுமே பண்ண முடியாது. கற்றுக்கும் போது கிராஷ் டயட் மாதிரி ஒரு 40 நாள் வந்து டயட் இருந்தேன். 40 நாளில் 20 கிலோ குறைஞ்சிது. கார்போஹைட்ரேட்டை ஃபுல்லாக கட் பண்ண உடனே குறைஞ்சிது. அதுக்கு கிராஷ் டயட் தான். பட் நான் இப்போ நடக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னால் என் ஹெல்த்தில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரோட்டீன்லேயே வந்து குறைஞ்சதுக்கப்புறம் வாக்கிங் போகணும். மற்ற எக்ஸசைஸ்லாம் என்னால் செய்ய முடியாது. நானே செய்யணும்னு நினச்சாலும் உடம்பு ஒத்துழைக்காது. அப்போ பார்க்கும்போது இருக்கிறதுலே லோ இன்டென்சிட்டி வாக்கிங் தான். இப்போ நிறையா பேர் இந்த இடத்துல என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் வெயிட்டை குறைச்சே ஆகணும், எப்படியாவது குறைச்சாகணும், ரன்னிங் போவாங்க. நான் சொன்ன மாதிரி ஜம்பிங் ஜாக் பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே சூஸ் பண்ணல. ஏன்னா ஹை இன்டென்சிட்டி கார்டியோ பண்ணோன்னா மசில் லாஸ் ஆகும், ஸ்கின் ஷாகி ஆகும். இது நிறையா பேருக்கு தெரியறதில்ல. வெயிட்டை குறைக்கணுன்னு நான் 2000 ஸ்கிப்பிங் பண்ணுறேன், 5000 ஸ்கிப்பிங் பண்ணுறேன்னுவாங்க. இங்கே ப்ராப்பர் நியூட்ரிஷன், ப்ராப்பர் மெத்தட் இல்லைனா கண்டிப்பாக லூஸ் ஸ்கின் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போ அதை மினிமல் பண்ணணும்னா லோ இன்டென்சிட்டி கார்டியோ தான் பண்ணணும். வெறும் வாக்கிங் தான் போக ஆரம்பித்தேன். தொடர்ந்து 3 மாதம் வாக்கிங் போய் 17 கிலோ. ஓகேங்களா? வாக்கிங்கில் மட்டுமே குறைச்சேன். இப்போ வந்து ஓகே, ஓரளவுக்கு கொழுப்பு குறைஞ்சிச்சு, உடம்புல எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு தெம்பலாக வந்துருச்சு. இப்போ நம்ம எக்ஸசைஸ் செய்யணுன்னொன்னே ஜிம்முக்கு போகலான்றத முடிவு இருந்தது. ஆனால் எனக்கு என்னென்னா, ஏற்கனவே பல அட்டம்ப்ட் ஃபெயிலியர். நிறையா தடவை ஜிம்முக்கு போய் எல்லாம் காசு கட்டி ஃபெயிலியர் ஆகுது. அப்போ ஏன் நம்மளே வந்து ஒரு 100 நாள் வீட்லேயே எக்ஸசைஸ் செய்யக்கூடாது? ஏற்கனவே சின்ன வயசில் செஞ்ச எக்ஸசைஸு நிறையா பார்த்ததுனால இந்த ஒரு 4 எக்ஸசைஸ், அதாவது நம்ம டோட்டல் உடம்பும் கவர் ஆகணும், எக்ஸசைஸும் பண்ண மாதிரி இருக்கணும், மசிலையும் லாஸ் பண்ணக்கூடாதுன்னு 4 எக்ஸசைஸை மட்டும் சூஸ் பண்ணி பண்ண ஆரம்பித்தேன். புஷ்அப்ஸு, ஸ்குவாட்ஸு, பிளாங்க் அண்டு ஸ்டெப்பர். இந்த 4 எக்ஸசைஸை மட்டும் நம்ம தொடர்ந்து ஒரு 100 நாள் சேலஞ்சாக நம்மளுக்கு கொடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் பண்ணேன். உடம்புல நல்ல ஒரு காம்போசிஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அதுக்கு அடுத்தது ஜிம்முக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னும் போது லாக்டவுன் போட்டுட்டாங்க. ஜிம்முக்கு ஜாயின் பண்ணி ஒரு 2 to 3 வீக்ஸ் தான் போயிருப்பேன். லாக்டவுன் வந்துருச்சு. ஆனால் இன்பிட்வீன் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கே போகாமல் வீட்லேயே செஞ்சு 45 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் லாக்டவுன் முடியும் போது வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணி வீட்லேயே தம்பிள்ஸ் எல்லாம் நானே ஹோம் மேடாக மேக் பண்ணேன். வெயிட் ட்ரைனிங் பண்ணுறது ஜிம்மு கிடையாது, ஆனால் வெயிட் ட்ரைனிங் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சிமெண்ட் வச்சு தம்பிள்ஸ் எல்லாம் வீட்லேயே நான் மேக் பண்ணேன். ஒரு 700 ரூபாவில் வந்து ஒரு 70 கிலோவுக்கு வந்து எல்லாமே மேக் பண்ணி வீட்லேயே வெயிட் ட்ரைனிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது அந்த டைமில் கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் லூஸாக இருந்தது. அந்த வீடியோ காட்டினேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லூஸாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாமே எவ்வளோ நாளாக நடக்குது? 11 மாதத்தில். ஆனால் இப்போ எவ்வளோ நாள் ஆகுது? ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ். இவ்வளோ நாளும் நான் வெயிட் ட்ரைனிங் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கேன். டயட்டில் இருப்பேன், கொஞ்ச நாள் டயட் விடுவோம். ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோன்னா நம்ம டயட் விடுவோம் இல்லையா, ஆன் அண்ட் ஆஃப் இருப்பேன். ஆனால் என்னோடய வெயிட் ட்ரைனிங்கை முடிக்கல, அதாவது விடலை. அதே டைமில் நான் ப்ரோட்டீன் எடுக்கிற இன்டேக்கையும் வந்து கம்மி பண்ணிக்கல. இப்போ இந்த இடத்துல நான் ப்ரோட்டீன்னு சொன்னோன்னே நீங்கள் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பீங்கன்னா, அப்போ சப்ளிமெண்ட் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் 55 கிலோ குறைக்கிற வரைக்கும் நேச்சுரல் ஃபுட்டில் தான் நான் குறைச்சேன். நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதுங்களா? குறைச்சி அப்போயே வந்து ஓரளவுக்கு ஸ்கின் எல்லாம் வந்து லூஸ் இல்லாமல், அதுக்கப்புறம் இன்னும் டயட்டு மசிலை பில்ட் பண்ணணும் போது தான் நான் ப்ரோட்டீன் உள்ளேயும் ஜிம் உள்ளேயும் என்றானேன். ஸோ இதுக்கு வந்து நான் சொல்கிற என்னையே எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் தேவை கிடையாது, ஆனால் ப்ரோட்டீன் தேவை. சப்ளிமெண்ட்டாக கொடுக்கல, நேச்சுரல் ஃபுட்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். இதில் நிறைய நான் தப்பு பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். நான் வந்து எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் சொல்கிறது அதுதான், லேர்ன் பண்ணுங்கன்ற வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான். லேர்ன் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் லேர்னிங் தானே. இன்றைக்கி நான் ஒன்று செஞ்சுட்டு இருப்பேன், இதை விட பெட்டர் வே ஏதாவது இருக்கும்.
ஸோ லேர்ன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோக்காலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா லூஸ் ஸ்கின்னை மினிமல் பண்ணலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா இடத்துலையும் லூஸ் ஸ்கின் குறைஞ்சிச்சின்னு நான் சொல்ல மாட்டேன். லோவர் பெல்லியில் நான் 30 இன்ச்சுக்கு கீழே குறைஞ்சா இப்போவும் எனக்கு லூஸ் ஸ்கின் வரும். என்னோட ஐடியல் வெயிட்டு நான் 65 தான் இருக்கணும், நான் 85 மெயின்டைன் பண்ணுறேன். நான் மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணி டைட்டாக வச்சுக்கிறேன் உடம்பு, அவ்வளோதான். நான் 65க்கு போனேன்னா கண்டிப்பாக லூஸாக ஸ்கின் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஷாகியாக அப்படியே தொங்கி அந்த மாதிரி அசிங்கமாக இல்லாததுக்கான காரணம் என்னென்னா ஒரு ப்ராப்பர் பிளான். ரெண்டாவது ஜெனட்டிக்கலி. சிலருக்கு ஜெனட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச் மார்க் அதிகமாக இருக்கும் அவங்க குண்டானோடனே. இப்போ அவங்க என்ன தான் பண்ணாலும் மினிமல் பண்ணலாமே தவிர லூஸ் ஸ்கின் வரதை அவாய்ட் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஜெனட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஸ்கின்னே கொஞ்சம் குவாலிட்டி லோ குவாலிட்டியாக இருந்தால் அவங்களுக்கான வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். நான் ரெண்டாவது என் டயட்டில் கொலாஜன், அதாவது இந்த ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு எல்லாமே. இப்போ நம்ம ஸ்கின் வந்து என்லார்ஜ் ஆகுது, திரும்ப சுருங்காமல் இருக்கணும்னா அதுக்கு கொலாஜன் ரொம்ப முக்கியம். நான் இதையும் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கல, நேச்சுரல் ஃபுட்லேருந்தே அதிகமாக எடுத்துக்கிட்டேன். வால்நட்ஸ் அதிகமாக சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் போன் பர்த் வந்து, அதாவது இந்த ஆட்டுக்கால் சூப்பெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அதிகமாக வச்சு சாப்பிட ஆரம்பித்தேன். இதெல்லாம் ஏன்னா படிக்கும்போது நம்மளுக்கு தெரிய வருது, இதெல்லாம் சாப்பிட்டா இது நடக்காது. அப்போ அந்த நாலேஜை இங்கே யூஸ் பண்ணும்போது ஐ ஆம் கெட்டிங் பெட்டர் ரிசல்ட். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது யாரால் வேணாலும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இதை ஷார்ட்கட்டாக எனக்கு ஷார்ட் டேர்மில் வேணும்னு முடிவு பண்ணாமல் லாங் டேர்மாக ஒரு பிளான் வச்சு இது ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்றது உள்ளே வந்தால் இந்த பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ரஷ் பண்ணக்கூடாது இல்லையா? எனக்கு உடனே குறைக்கணும், 3 மாதத்தில் கல்யாணம் வருது, 6 மாதத்தில் கல்யாணம் வருது, நான் குறைக்கணும்னு சொல்லி பண்ணால் கண்டிப்பாக வந்து பிரச்சனை தான். ஓகேங்களா? அப்போ ப்ராப்பர் பிளான் போட்டு லாங் டியூரேஷன் இது ஒரு லைஃப் ஸ்டைல்னு பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராப்பர் நியூட்ரிஷன் பிளான் இருந்ததுன்னா லூஸ் ஸ்கின் மேக்ஸிமம் வந்து மினிமல் பண்ணிடலாம். இப்போ மேரேஜை பற்றி சொன்னீங்க. நானே நிறையா பார்த்துருக்கேன். மேரேஜ் ஆகப்போதுன்னு தெரிஞ்சவொடனே ஜிம்முக்கெலாம் போக ஆரம்பிப்பாங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் டைமில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அந்த மாதிரி பண்ணலாமா? அது எதாவது பிரச்சனை வருமா? இந்த கொஸ்டின் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இது சமுதாயத்தில் இருக்க ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். இதால் நிறையா டைவர்ஸே ஆயிருக்கு. என் கிளைண்ட்டே வந்து இதை சொல்லியிருக்காங்க, நான் இந்த மாதிரி பிரச்சனையில் முன்னாடி மாட்டிக்கிட்டேன்ட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேரேஜ் வரதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து அவங்க உடம்பு மேலே அவங்களுக்கு ஒரு கவலை வருது. குறைக்கணும், எனக்கு அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காவது நான் வந்து ஒல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஷார்ட்கட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ட்ரைனர்ஸாக வந்து ஹயர் பண்ணுறது, வேகமாக வெயிட்டை குறைக்கிறது, ஃபேட் பர்னர்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் சடனாக ஒரு 20 to 25 கிலோவை குறைச்சிருப்பீங்க. பட் இது வெளியிலேருந்து பார்க்க நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் சொல்கிறது புரியுங்களா? ஒரு 100 கிலோ இருக்கவர் வந்து ஒரு ஜென்ஸோ லேடிஸோ குறைக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்க வந்து, ஏன்னா அவங்களுக்கு ஒரு கோல் வந்துருச்சு, இப்போ ஒரு டார்கெட் வந்துருச்சு, ஒரு 3 மாதம் இருக்குது. ஒரு பர்சனல் ட்ரைனரையோ இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயத்தையோ வந்து பிளான் பண்ணி வேகமாக குறைக்கணும் போது ஃபஸ்ட்டு அவங்க எடுக்கிறது கிராஷ் டயட். ப்ராப்பர் நியூட்ரிஷன் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியான ஃபுட்டுக்கு பிளான் பண்ணிவிடுவாங்க. அப்போ தான் வெயிட் வேகமாக குறையும். ரெண்டாவது ஹை இன்டென்சிட்டியாக, அப்போ வந்து ஒரு நம்மளுக்கு மேரேஜ் வருது, ஒரு ஃபோட்டோ ஷூட் வருதுன்னும் போது ஒரு உத்வேகம் இருக்கும். ரெண்டாவது ஏஜும் கம்மியான ஃபேக்டராக இருக்கும். ஒரு 25-26 வயசுக்குள்ளே தான் இதை பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்களால நல்லா ஸ்டாமினாவோட வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 20 to 25 கிலோ குறைச்சிருவாங்க. அதுவும் ஃபுல்லாக ஹை இன்டென்சிட்டி கார்டியோவாக இருக்கும். இங்கே பிரச்சனையே என்னென்னா, உங்கள் டோட்டலாக பாடி உள்ளே ஷாகி ஆகிடும். இப்போ நீங்கள் வெளியில் பார்க்க நல்லா இருப்பீங்க, பட் உங்களை ஷர்ட்டை அவுத்துட்டு பார்த்தா உங்களுக்கே பிடிக்காது. இப்போ இதை வந்து ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வரும்போது உங்களை பார்க்கும்போது அவங்களோட அந்த தாட் இருக்கு இல்லையா, வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்படி இருந்தாங்க, ஆனால் வந்து எனக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குன்ட்டு, இதால் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது சரி, இந்த பார்ட்டு வந்து இது எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்லலை, இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை தாண்டி இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, ஃபோட்டோஷூட் முடிஞ்சிச்சு, அவங்க டார்கெட் முடிஞ்சிருச்சு, மேரேஜுக்கு வாங்கின ட்ரெஸ் அடுத்த வாரம் பத்தாது. ஏன்னா சடனாக எல்லாத்தையுமே நிறுத்திடுறாங்க. ஐயா வந்து கேலரிஸை பர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, டயட்டில் இருந்தாங்க, எல்லாத்தையும் விட்டு கல்யாணம் ஆனோடனே விருந்து அனிமூன் அங்கே போனோடனே டோட்டலாக ஃபுட்டு வந்து மாறிடுச்சு. ஸோ சாப்பிட்ட உடனே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெட்டபாலிசத்தை கிராஷ் பண்ணி வெயிட்டை குறைச்சிங்களோ இதை விட 2 மடங்கு வேகமாக வெயிட் ஏற ஆரம்பிக்கும். ஸோ அகெயின் ஸ்ட்ரெஸ் உள்ளே போக ஆரம்பிப்பீங்க. இப்போ வெயிட் ஏறுது, ஸ்ட்ரெஸ்ஸு கூடுது, ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் நான் நடக்கும்னு சொல்ல, ஆனால் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுனா, உங்களுக்கு எப்படி இருந்தாலும் மேரேஜ் ஆக போகுதுன்னு தெரியுது, எக்ஸஸ் வெயிட்டாக இருக்கீங்கன்னு தெரியுது. ஏன் ஒரு வருஷம் முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? இல்லை ஏன் மேரேஜுக்காக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்? உங்கள் ஹெல்த்துக்காக தானே வெயிட் லாஸ் பண்ணணும். அப்போ இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஏன் அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட், அந்த மேரேஜ் ஒரு நாள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? லைஃப் லாங் நீங்கள் வெயிட்டை குறைக்கணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? எல்லா இடத்துலையுமே இந்த புரிதல் தான்.
இதால் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் வெயிட் லாஸில் இருக்க பிரச்சனைகள்லாம் இதுதான். வெயிட்டை குறைக்க முடியுமா? 3 மாதத்தில் வந்து 20 கிலோ குறைக்க முடியுமானா முடியும். 10 நாளில் 10 கிலோ குறைக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அது யாருக்கு குறையும் யாருக்கு குறையாதுன்றது தான் இங்கே டிபேட். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது சேஃபாக ஹெல்த்தியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது டோட்டலி அன்ஹெல்த்தி. அப்போ நம்ம எப்படி குறைக்கணும், எந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் மெத்தட் இருக்கணும், எந்த மாதிரி ஒரு ட்ரைனரை ஹயர் பண்ணணும், எல்லாத்துலேயுமே காஷனாக இருக்கணும். இல்லைனா பின்னாடி நிறைய பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். லைஃபே இதால் பாதிக்கப்படும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்யூஷனுக்கு வரும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஓரளவுக்கு சரி பண்ணலாம் லாங் டேர்மில். பட் அதை ஆரம்பிக்கும் போதே தப்பு செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கே வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு தப்பாக அவாய்ட் பண்ணிட்டோன்னா சேஃபர் சைடில் இருக்கலாம்.